सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 31 தரிசன மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பின்னர் பாபா பாலா மான்கரிடம், நீ என் வார்த்தைகளிலே முழு கவனத்துடன் கவனம் செலுத்த வேண்டும். எந்த வகையான எண்ணங்களும் மாற்று வழிகளும் உன்னுடைய மனதிலே வரவிடாதே. பயனற்ற வாதங்களுக்கு இரையாகாதே என்றார். ஆரோக்கியமான மனதுடன் உடனடியாக மச்சீந்திரகாட் செல்லுங்கள். அங்கு ஒரு நாளைக்கு 3 முறை தவம் செய்யுங்கள். இந்த முறையிலே சிறிது நேரம் செலவிட்ட பிறகு நீங்கள் பேரின்பம் மற்றும் நித்திய மகிழ்ச்சியினுடைய சுரங்கத்தை அடைவீர்கள். பாபாவின் இந்த உறுதிமொழியை கேட்டு மான்கர் அமைதியாகிவிட்டார். பாபாவின் தனிப்பட்ட நன்மை பயக்கும் கட்டளையை எதிர்கொண்டு நாம் என்ன சொல்ல முடியும்? பாபாவின் இந்த உறுதிமொழியை கேட்டு மான்கர் அமைதியாகிவிட்டார். பாபாவின் தனிப்பட்ட நன்மை பயக்கும் கட்டளையை எதிர்கொண்டு நாம் என்ன சொல்ல முடியும்? மான்கர் உடனடியாக மச்சேந்திரகாட் நோக்கிய பயணத்திற்கு தயாரானார். அவர் பாபாவினுடைய பாதங்களை தொட்டு மீண்டும் அவரது ஆசீர்வாதங்களை பெற்றார். புதிப்பிரசாத வடிவிலே ஆசீர்வாதங்களை பெற்று ஆரோக்கியமான மனதுடன் பாலாராம் மான்கர் மச்சீந்திரகாட்டிற்கு புறப்பட்டார். அங்கு சென்றடைந்ததும் மச்சீந்திரகாட்டினுடைய தூய நீர், சுத்தமான மற்றும் தெளிவான சூழல் மற்றும் மெதுவாக வீசும் குளிர்ந்த காற்று ஆகியவற்றை அனுபவித்த பிறகு மான்கர் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தார். இவ்வாறு ஷீரடி சாயினுடைய அருகாமையிலிருந்து விலகி சாயினுடைய கட்டளையால் ஈர்க்கப்பட்டு மச்சீந்திரகாட்டிலே சாயினுடைய தியானத்திலே மான்கர் மூழ்கிவிட்டார். சாயி ஸ்ரீ அளித்த தவத்தை அவர் சரியான முறையிலே பின்பற்றி தேவைக்கேற்ப தவங்களை தொடர்ந்து செய்தார். கோட்டையிலே தவம் மற்றும் தியானம் செய்து சாயினுடைய பெயரிலே மூழ்கி பாபா நிகழ்த்திய லீலையை பாருங்கள். பாபா மான்கருக்கு நேரடி செய்தியையும் தரிசனத்தையும் வழங்கினார். சமாதி நிலையிலே தியானம் செய்யும் போது அல்லது மயக்க நிலையிலே தரிசனம் பெறுவதிலே ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ஆனால் இங்கே பாபா மான்கருக்கு முழு உணர்வு நிலையிலே முழுமையான உடல் வடிவிலே தரிசனம் கொடுத்தார். அவர் தரிசனம் செய்தது மட்டுமல்லாமல் பால்ராம் மான்கரினுடைய முன்னிலையிலே இருந்தபோது பாபா, இந்த தொலைதூர இடமான மச்சீந்திரகாட்டிற்கு என்னை தனியாக அனுப்பியதன் நோக்கம் என்ன என்று கேட்டார். பின்னர் பாபா அளித்த ஆச்சரியமான பதிலை கேளுங்கள். பாபா கூறினார், ஷிரடியிலே வசிக்கும் போது உன்னுடைய அமைதியற்ற மனதிலே பல வகையான கற்பனைகள், எண்ணங்கள், விருப்பங்கள், வாதங்கள் எழுந்தன. உனது நிலையற்ற மனதிற்கு நிலைத்தன்மையை கொடுக்க மட்டுமே நான் உன்னை இங்கே மச்சீந்திரகாட்டிற்கு அனுப்பினேன். பஞ்சபூதங்களால் ஆன இந்த 3.5 அடி நீள உடலை விட நீ என்னை அதிகமாக கருதவில்லை. பஞ்சபூதங்களாலான இந்த உடலை மட்டுமே நீ சாயி என்று கருதினாய். இந்த உடலை தவிர எனது இருப்பை நீ அறியவே இல்லை. நான் ஷீரடியில இருப்பது போலவே இங்கேயும் இருக்கின்றேன் என்பதை பார். அமைதியான மனதுடனும் ஆரோக்கியமான இதயத்துடனும் இதை பார்க்கவும், இந்த அனுபவத்தை உனக்கு வழங்கவும், உன்னிலை பக்தியை வளர்க்கவும், எனது சர்வ வியாபித்துவத்தை உனக்கு காட்டவும் நான் உன்னை இங்கு அனுப்பியுள்ளேன். பாபா திட்டமிட்ட மீதமுள்ள நேரத்தை மச்சீந்திரகாட்டிலே கழித்த பிறகு மான்கர் தனது சொந்த வசிப்பிடத்திற்கு செல்ல மச்சீந்திரகாட்டை விட்டு வெளியேறினார். பாலா மான்கர் மும்பையினுடைய புறநகர் பகுதியான பாந்திராவிலே வசித்து வந்தார். அவர் மச்சீந்திரகாட்டில் இருந்து பூனேவுக்கு வந்து பூனேவிலிருந்து ரயிலிலே தாதரை அடைய முடிவு செய்தார். பூனே நிலையத்தை அடைந்த பிறகு டிக்கெட் வாங்க
டிக்கெட் ஜன்னலில் வரிசையிலே நின்றார். அதே நேரத்திலே டிக்கெட் ஜன்னலிலே என்ன நடந்தது என்பது அமைதியாக கேளுங்கள். கிராமப்புற உடையிலே இடுப்பிலே ஒரு துணியையும் தோள்களில் ஒரு போர்வையும் அணிந்த ஒரு அந்நிய மனிதன் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தான். பூனேயிலிருந்து தாதருக்கு டிக்கெட் எடுத்த கிராமவாசி திரும்பி பார்த்தார். பால்ராம் மான்கர் அவரை பார்த்தபோது அந்த பயணி பால்ராமினுடைய அருகிலே வந்தார். போர்வை அணிந்தவர் பால்ராமிடம், நீ எங்கே போகின்றாய் என்று கேட்டார். பால்ராம் மான்கர், நான் தாதருக்கு போகின்றேன் என்றார். அவர் தனது டிக்கெட்டை பால்ராமிடம் கொடுத்து, இதை நீ எடுத்துக்கொள் என்றார். நானும் தாதருக்கு போய்கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே சில முக்கியமான வேலை எனக்கு இருக்கிறது. அதனால் இப்போது தாதருக்கு போவதை ஒத்தி வைத்து விட்டேன் என்று அவர் கூறினார். அரே, கை பையிலிருந்து பணத்தை செலவழித்த பிறகும் டிக்கெட் சரியான நேரத்தில் பெறுவது கடினமாக இருந்தது. எந்த முயற்சியும் இல்லாமல் டிக்கெட் கிடைத்த பிறகு மான்கர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். டிக்கெட்டுக்கு பணம் செலுத்த மான்கர் தனது பாக்கெட்டிலே சிறிது பணத்தை எடுத்தார். ஆனால் இதற்கு இடையிலே பயணி கூட்டத்திலே மறைந்து விட்டார். அவர் எங்கே இருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. பால்ராம் மான்கர் அந்த பயணியை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் செய்தார். ஆனால் அவரது முயற்சிகள் அனைத்தும் வீணாகின. இதற்கிடையிலே ரயில் நிலையத்தை அடைந்தது. காலிலே செருப்பு இல்லாமல் தலையிலே ஒரு துண்டு மட்டும் சுற்றி கொண்டு இடுப்பிலே ஒரு இடுப்பு துணியுடன் தோள்களிலே போர்வையுடன் இருக்கும் இந்த குன்பி சகோதரர் யாராக இருக்க முடியும்? தாதருக்கான ரயில் கட்டணமும் குறைவாக இல்லை. அந்த நல்ல மனிதர் தனது கையிலிருந்து பணத்தை கொடுத்து அதை கூட எதிர்பார்க்காமல் என் மீது ஏன் இவ்வளவு பெரிய சுமையை சுமக்க வைத்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. தாராள பாரபட்சமற்ற மனப்பான்மையை கொண்ட, மேலோட்டமாக பார்க்கும்போது கிராமப்புற பயணியாக தோன்றிய அந்த வீட்டுக்காரர் யார் என்பதை அவரால் தீர்மானிக்க முடியாததால் மான்கர் யோசிக்க தொடங்கினார். ரயில்வே பிளாட்பாரத்திலே அவரை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையிலே ரயில் புறப்படும் வரை கதவருகே அவருக்காக காத்திருந்தார். ரயில் புறப்பட்டதும் அந்த பயணியை சந்திக்கும் நம்பிக்கை முற்றிலுமாக இழந்தார். பின்னர் மான்கர் விரைவாக கதவு கைப்பிடியை பிடித்துக் கொண்டு ரயிலிலே ஏறினார். மச்சீந்திர காட்டிலே பாபாவை பார்த்ததும், கிராமவாசியினுடைய வேடத்திலே விவரிக்கப்பட்ட லீலையை அனுபவித்ததும் அந்த அந்நியரை பற்றி அறிய மான்கரின் மனதிலே ஒரு வலுவான ஆசை எழுந்தது. பின்னர் இந்த சிறந்த பக்தர் ஸ்ரீ பால்ராம் மான்கர் சாயினுடைய பாதங்களிலே முழுமையாக அடைக்கலம் புகுந்து தனது பக்தியை சாயினுடைய பாதங்களுக்கு அர்ப்பணித்தார். இதன் மூலம் ஷீரடியிலேயே தனது உலக பயணத்தை முடிக்கும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. பாலக்ராம் என்ற பக்தர் ஷீரடியிலே நிரந்தரமாக வாழத் தொடங்கினார். சாயி சமர்தரினுடைய தாமரை பாதங்களின் தூசியிலே உலவிக் கொண்டிருந்தார். சாயினுடைய நாமத்தை எப்பொழுதும் அவரது உதடுகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. பாபாவினுடைய அனுமதியுடன் இந்த பெரிய பக்தர் சில சமயங்களில் மற்றொரு பக்தரான முக்தாராமுடன் ஷீரடிக்கு வெளியே பயணம் செய்வார். ஆனால் ஷீரடியே அவரது முக்கிய வசிப்பிடமாக இருந்தது. அவர் வெளியே சென்றாலும் சரியான நேரத்திலே ஷீரடிக்கு திரும்புவார். இறுதியிலே அவர் மிகவும் புனிதமான ஷீரடியிலே உயிர் திறந்தார். பாலாராம் தனது கடந்த கால நற்செயல்களின் பாக்கிய உதயத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் சாயி மகத்தினுடைய ஆசிகளை பெற்று அவரது பாதங்களிலே பக்தி செலுத்தி பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலே அச்சமற்றவராக ஆனார். பாலக்ராமை போலவே தாத்யா சாஹேப் நூல்கரும் பக்தர் மேகாவும் ஷீரடியிலே சாயி பக்தியிலே மூழ்கி அங்கேயே உயிர் பிரியும் அதிர்ஷ்டத்தை பெற்றனர். மேகா பஞ்சபூதங்களுடன் இணைந்த போது மரணத்திற்கு பிறகு அவரது இறுதிச் சடங்குகளில் பாபாவின் பக்தர்களின் பக்தியை எவ்வாறு விவரிக்க முடியும்? எப்போதும் பாபாவின் பக்தியிலே மூழ்கியிருந்த மேகா பாபாவின் அன்பை பெற்றதற்காக ஏற்கனவே நன்றியுள்ளவனாக இருந்தார். மேகா தகன மைதானத்திற்கு சென்றபோது பாபா தாமே அனைத்து கிராமவாசிகள் மற்றும் பக்தர்களுடன் சேர்ந்து தகன மைதானத்திற்கு சென்று மேகா மீது மலர்களை பொழிந்தார். மேகாவின் இறுதிச் சடங்கின் போது மேகாவின் உடலை தகனம் செய்யும் போது உலகப்பற்றுக்களால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு சாதாரண மனிதனைப் போலவும் பாபாவின் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. மேகாவின் மறைவின் துக்கத்தை
பாபாவால் தாங்க முடியவே இல்லை. பாபாவே தம்முடைய கைகளால் மேகாவின் உடலை பூக்களால் மூடினார். அவர் துக்கத்துடன் என்னுடைய மேகா போய்விட்டான் என்று திரும்பினார். மனித குலத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வந்த பல துறவிகள் வருகின்றார்கள். ஆனால் பாபா தனது பக்தர்களிடம் காட்டிய இந்த தனித்துவமான அன்பினுடைய மகத்துவத்தை விவரிப்பது மிகவும் கடினம். புலியை போன்ற கொடூரமான ஒரு உயிரினம் கூட பாபாவிடம் அடைக்கலம் தேடி வருகின்றது. அதுவும் பாபாவின் பாதங்களிலே தலை வணங்குகின்றது. பாபாவின் விசித்திரமான லீலை அப்படித்தான். இந்த புலியின் மனதை தொடும் கதையை கவனமாக கேளுங்கள். இந்த கதையிலிருந்து பாபாவின் அனைத்து உயிரினங்களிடமும் அவர் கொண்டுள்ள சமத்துவத்தையும், பாபாவினுடைய சர்வ வியாபியாக உள்ளதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த புலியின் மனதை தொடும் கதையை கவனமாக கேளுங்கள். இந்த கதையிலிருந்து பாபாவின் அனைத்து உயிரினங்களிடமும் அவர் கொண்டுள்ள சமத்துவத்தையும், பாபாவின் சர்வ வியாபியாக உள்ளதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அத்தியாயம் 31, தரிசன மகிமை, ஓவிகள் மற்றும் கருத்துரை, 4ஆம் பாகம் அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की